அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். மிடில் கிளாஸ் படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி படம். திலீப் பாபு சார் வந்தாங்க. நிறைய புது இயக்குநர்களுக்கு நல்ல கதைகளை தேடி தேடி படம் பண்ணுற ஸோ அவரோட மெமரியோட இந்த படம் அவ்வளோ ஹார்ட் வார்மிங்கான அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படம். ஸோ நான் இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த படத்தோட கதையை பற்றி ரொம்ப முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். திலீப் பாபு சார் ஒரு நாள் ரொம்ப ஆசையாக நரேட் பண்ண ஒரு கதை. அதே இன்னைக்கு சாரோட மெமரிஸோட ஸ்க்ரீனில் பார்க்க அவ்வளோ இமோஷனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். படத்தோட மொத்த டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். முனிஷ்காந்த்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஏற்ற ஒரு கதை, அவரோட இன்னசென்ஸ்க்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அவ்வளவு ஸ்கோப் இருக்கிற ஒரு கதை. ஒரு ஆக்டராகவும் சரி, ஒரு பெர்ஃபார்மரா, ஒரு காமெடியனா எல்லாமே இருக்கிற ஒரு படம். டைரக்டர் ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப படம் பார்த்துட்டு மனசுக்கு நிறைவா இருந்தது. அவ்வளோ ரொம்ப நேர்மையான, ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப மனுஷங்களை மேல நம்பிக்கை வர மாதிரியான ஒரு படம். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ரொம்ப அழகா கனெக்ட் ஆகும், ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆகும். நிறைய ஃபேமிலிஸ் இந்த படத்தோட ரொம்ப பர்சனலா பார்த்துப்பாங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த டீமுக்கு மொத்தமும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஹார்ட்டி விஷஸ் டு தி என்டையர் டீம். ஃபேமிலியோட வாங்க, கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத அவங்களும் தெரிஞ்சுக்கணும். மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அவங்க வந்து எப்படி சொல்றது, எல்லா ஒரு விதத்துலையுமே அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஆடியன்ஸ் வந்து அட்டாச் பண்ண முடியும் இந்த மூவியில். நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ எனக்கு இந்த படம் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே வந்து பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். போர் அடிக்கல. எல்லா இடத்துலையும் காமெடிஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ போர் அடிக்காத மாதிரி தான் இருக்கு படம். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஆவரேஜான ஃபீல் குட் மூவி தான். பெருசாக எதுவும் யோசிக்காமல் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அது பார்த்தா கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது முதல் பாதி ஃபுல்லாக. ஏன்னா நிறைய இடத்துல என் ஃபேமிலியை பார்த்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் போய் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு படமாக பார்க்குறப்போ ஓகே, வாட்சபிள் தான். மிடில் கிளாஸோட லைஃபை காட்டியிருக்காங்க. ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறவங்களுக்கே அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க படிப்புக்கு, அவங்க ஃபேமிலிக்கு ரன் பண்ணுறதுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. அதில் ஒரு நல்லா வாழ்ந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம முன்னாடி பண்ண அவங்களோட புண்ணியம் ஏதோ ரிட்டர்ன் வருமா, கிடைக்குமான ஒரு ஏக்கம் இருக்கும் யூஸ்வலாக. அதையும் காட்டியிருக்காங்க. பட் அப்படி கிடைக்கிறப்போ அதை எப்படி பயன்படுத்திக்கணும், அது உங்களுக்கு மட்டும் வச்சுக்காம எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டோட முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸில் போகிற மாதிரிலாம் தோணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த காமெடி ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு அது பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். ஸோ ஓவராலாக பார்க்கக்கூடிய படம் தான். படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து தேட்டர்ல பார்க்கலாம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க படம். டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. நிறைய குட் மெசேஜும் இருக்கு. ரொம்ப லேகே இல்லை படத்துல. அது உங்களுக்கு எப்படி 2.5 மணி நேரம் போச்சுன்னே தெரியல. படம் ரொம்ப நல்லா இருந்தது. சில விஷயம் வந்துட்டு அது நம்ம வீட்டில் கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்தது. ஃபைட் நெக்ஸ்ட் டோர் ஃபைட் எல்லாம் சில விஷயம்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அந்த வைஃப் டார்ச்சர் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருந்தது. கொடுக்குற டார்ச்சர் எல்லாம் புதுசா இருந்தது. எல்லா சீனுமே ஆக்சுவலா ரொம்ப டைரக்டர் ரசிச்சு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் மாதிரி படம் எடுக்கவே இல்லை. ஓவரால் படம் 9க்கு 10 கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு. எதுவுமே வந்துட்டு ரொம்ப டிராமாட்டிக்காலாம் இல்லை. ஓவரா வந்துட்டு ஹீரோ மாதிரி என்ட்ரி அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளா இருக்கு. லைக் ஸ்டார்ட் வித் குட் மெசேஜ் அண்ட் எண்ட் வித் குட் மெசேஜ்னு நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும் நீங்க படம் பார்க்கும்போதே தெரியும். இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து ஸ்ரீலங்கா ஃபேமிலின்னு வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அது ஒரு குட் மெசேஜ். பட் நீங்க இந்த படத்துல பார்க்கும்போது நீங்களே உங்க ரியல் லைஃப்பை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சில விஷயம்லாம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். மிடில் கிளாஸ் மூவி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்ம காமெடியா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தோட போச்சு. ஸோ ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருந்துச்சு. இது வந்து இன்னும் நல்ல டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருந்துச்சு. லைக் இப்போ விரலுக்கேத்த வீக்கம்லாம் படம் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த படம்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த படம் இந்த காலத்துல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேஸ் பண்ணி, லைக் பேஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த படத்தோட இது மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இந்த படம் பேர் கூட தெரியாம தான் நான் இந்த படத்துக்கு வந்திருந்தேன். படம் ட்ரெய்லர் எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு தான் வந்திருந்தேன். இன்வைட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தோன்னே படம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக் கதை எடுத்துனாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு படம்.
டப்பிங் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. என்னோட டார்லிங் ஃப்ரெண்டு கோ ஆக்டர் தேவ் ப்ரோ தான் ப்ரொடியூசர். ஸோ அவரு அண்ட் துரை நான் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் குட் ஷோ பீப்புளோட நெக்ஸ்ட் ஃபிலிம். உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் 21 நவம்பர் டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இமோஷனலாக அதே சமயத்தில் ஃபன்னியாக இருக்குது. எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் குரேஷி ப்ரோ சூப்பராக நடிச்சிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். ஓவரால் இந்த படம் வந்து இந்த வீக் வர ரிலீசஸ்ல டெஃபினட்டா வந்து ஒரு இட் வில் மேக் அ மார்க் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அண்ட் டூ வாட்ச் மிடில் கிளாஸ் இன் தியேட்டர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் கிஷோர் ப்ரோ, அவரோட டெபியூ. ஸோ டெஃபினட்டா வந்து இந்த படம் வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட்.